பெரிய எழுத்துக்களை 50 தொகுதிகளாக தொகுக்கின்ற இந்த நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இதில் இப்போது இந்த காணொலியில் குறிப்பாக பெண்களுக்கான அம்பேத்கருடைய சாதனைகள் என்னன்றது தான் சில குறிப்புகள் மட்டும் சொல்கிறேன். அதில் ஒரு 2-3 மட்டும் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். முதல்ல அம்பேத்கர் பெண்களை பற்றி என்ன மனநிலையில் இருந்தார் அப்படின்னா, பெண்கள் தலித் மக்களைப் போலவே அவர்களையும் கீழாக இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக தான் அவர் நினைச்சார். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள், இடஒதுக்கீடு உட்பட, கல்வி உட்பட எல்லாவற்றிலேயும் பெண்களுக்கு 50% கொடுக்க வேண்டும் என்பதை தீவிரமாக வலியுறுத்தினார். இது யாரும் இதுக்கு முன்னாடி செய்யாதது. ரெண்டாவது, பெண்களுக்கு கல்வி ஒரு உரிமையாக்கப்படணும்னு நினைச்சார். மூணாவது, சொத்து உரிமை என்பது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சார். அதுக்கு பிறகு இதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வாக்குரிமை வேணும்னு நினைச்சார். இந்த வாக்குரிமையை பற்றி 1919 அவர் பேசியிருக்காரு. அனைத்து சமூக மக்களுக்கும் வாக்கு, அதாவது குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு மட்டும் இல்லை, சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், வயது வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும், அவர்களுக்கு அரசியல் உரிமை கிடைச்சா மட்டும்தான் தங்களுக்கான மற்ற உரிமைகள்லாம் அவர் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்காக தீவிரமாக அவர் பேசினார், போராடினார், வாதிட்டார். வாய்ப்பு கிடைக்கும்போது இதையெல்லாம் சட்டமாக்கி நடைமுறைப்படுத்திட்டார். இதுதான் அம்பேத்கர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு பெண்கள் அனுபவிக்கின்ற இடஒதுக்கீட்டாக இருந்தாலும் சரி, பெண்கள் அனுபவிக்கின்ற வாக்குரிமையாக இருந்தாலும் சரி, சொத்துரிமையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குடும்ப உரிமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? குடும்பத்தில் பெண்கள் எல்லாம் எந்த மாதிரி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு தெரியும். அவங்க கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கான உரிமைகளை பெறுறது குடும்பத்திலிருந்து விடுதலை பெறுவது, குடும்பத்துக்குள்ள சேர்றது, அடாப்ட் பண்ணுறக்கூடிய உரிமை உட்பட எல்லாவற்றையும் அவர் சட்டப்பூர்வமாக அவர் உறுதி செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விதவைகளே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். இது ரொம்ப முக்கியமானது. விதவைகள் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, உலகத்தில் எங்கேயுமே விதவைகள் இல்லை, விதவைகள் என்ற கோலம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் விதவைகள் அப்படின்ற ஒரு கோலம் இருக்குது. அந்த கோலத்துக்கு முழு எதிரியாக இருந்தார் அவர். அதனால் பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே அமைச்சிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது அவர் தீவிரமாக பேசினார். கொஞ்சம் நீங்கள் அம்பேத்கருடைய தொகுப்புகளையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் நீங்கள் நெருக்கமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பெண்கள் அனுபவிக்கின்ற எல்லா விதமான சுதந்திரத்திற்கும், எல்லா விதமான விடுதலை கருத்துக்களுக்கும், எல்லா விதமான உரிமைகளுக்கும் அவர் எப்படி மூல காரணமாக இருந்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும்.